லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இப்படியெல்லாம் இந்த சிறுவர்கள் அசத்தி பாடுகின்றார்கள். இந்த திவினேஷின் பாட்டை கேட்கும் பொழுது பலரும் அசந்து போயிருக்கின்றார்கள். இவருக்கு இருக்கின்ற குரலின் வன்மையும் மற்றவர்களின் மனங்களை கவரக்கூடிய குரலும் எதிர்காலத்தில் இவர் சிறந்த ஒரு பாடகராக வருவார் என்று பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். திவினேஷும் யோகஸ்ரீயும் பாட ஆரம்பித்தால் அரங்கமே அமைதியாக இருக்கின்றது. பல பழைய பாடல்களை திவினேஷ் மிகவும் லாபகரமாக பாடி வருகின்றார். திவினேஷின் பாடலை கேட்கும் பொழுது தங்கள் உள்ளங்கள் ஒருங்கிணைப்பதாக அவருடைய பெற்றோர்கள் கூறுகின்றார்கள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் யோகசிம் ஒரு மறக்க முடியாத இடத்தை பிடித்து வருகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். சரிக்குமப்பா நிகழ்ச்சி வரலாற்றில் இல்லாத போட்டியாளர்களை இம்முறை உள்ளடக்கியிருப்பது பலராலும் எதிர்பார்க்கப்படாத ஓர் விடயமாகும். சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கென்று பலர் தங்கள் விண்ணப்பங்களை செய்திருந்தும் அது அவர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் தாங்கள் கட்டாயம் இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. சரிக்குமப்பா நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமசாலிகள் என்று கூறுகின்றார்கள். எதிர்காலத்தில் யாரும் மறக்க முடியாத இடங்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுவே சரிக்குமப்பா நிகழ்ச்சி இயக்குநர்களின் ஒருமித்த கருத்தாகும். ஆகவே தொடர்ந்தும் இந்த சரிக்குமப்பா நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பது பொருத்தமாக அமையும் என்று கூறிக்கொள்வதில் லைவ் தமிழ் செய்திகள் பெருமிதம் அடைகின்றன.